அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 115, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் 25. பாகம் 1 முதல் 25 வரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரலாறு தலைப்பட்டவர்கள் ஏராளமான கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைக்குள்ளே நம்ம நுழையவே இல்லை. அல்லாஹ் சொன்ன உண்மையான செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறான்? அல்லாஹ், இது உண்மையான வரலாறு, இதை பற்றி உனக்கு தெரியாது, நாம் தான் உனக்கு அறிவித்து கொடுக்குறோம், ரொம்ப சிறந்த ஒரு வரலாறு அப்படின்னும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஆரம்பித்தான். அந்த அடிப்படையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கானோ அதை ஒழுவு மலிவின்றி தெளிவாக உங்கள் முன் வைத்து விட்டோம். இப்போ அந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில படிப்பினைகளும் சில பாடங்களும் இருக்கின்றன. அவைகளை மட்டும் சுருக்கமாக தொகுப்பாக ஒரு சில செய்திகளை இந்த காணொலியில் இறுதியாக உங்கள் முன் வைக்கிறேன். தெளிவாக விளங்கி கொண்டு அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது ஒரு கனவு ஒன்று காட்டுறாங்க. என்ன கனவு? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு பணிவதாக கனவு கண்டார்கள். இதை தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. அப்படியா? ஏன்னா அவங்க பாரம்பரியம் அவ்வளவு பேருமே நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் மிக சிறப்புக்குரிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து இப்படி ஒரு கனவை காண செய்கிறான். அதை தன் தந்தையிடம் சொன்ன பிறகு அந்த தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நீ உன்னுடைய சகோதரர்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லிடாத, அவர்கள் பொறாமைப்பட்டு உனக்கு ஏதாவது தீங்கு செய்யக்கூடும் என்று நான் நினைக்கிறேன், அதனால் நீ யார்ட்டையும் சொல்லாத, இதை உன் மனசுலேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய சகோதரர் ஒருத்தர், 2 குழந்தைகள் இன்னொரு தாயுடைய மாற்றான் தாய் பிள்ளைகள் போல இருக்குது. அந்த 9 சகோதரர்களும் இன்னொரு வேறு மாற்றான் தாய் பிள்ளைகளுக்கு போல இருக்குது. அதனால் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துவதையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதையும் பார்த்து இவர்களுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வருகிறது, கோபம் வருகிறது இல்லையா? அப்போ இதில் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன தகப்பனோ தாயோ பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறோம். இப்படி இவர்கள் பாரபட்சம் காட்டினால் அவர்களுடைய கோபம் அந்த இன்னொரு பிள்ளையின் மேலே தான் வருமே தவிர தாய் தகவன் மேலே வராது. அவர்களுக்கு எதிரியாகவே மாறிவிடுகிறார்கள். அன்று தொற்று இன்று வரை இது உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இதில் சரியான ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்ளணும் நாம். அடுத்ததாக இவங்க என்ன கேட்குறாங்க? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சகோதரனை எங்கள் கூட அனுப்புங்கப்பா, நாங்கள் எங்கள் கூட அழைச்சிட்டு போய் நல்லது கெட்டதை கற்றுக் கொடுக்குறோம், வீட்லேயே அடைச்சி வச்சுருக்கீங்களே, அவரை நாங்கள் பாதுகாத்து நல்ல விதமாக கொண்டு வருவோம் அப்படின்னு போய் அவங்கள அழைச்சிட்டு வரத்துக்கு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நான் பயப்படுறேன், ஓனாய் அடித்து தின்றுமோ என்னமோன்னு பயப்படுறேன், அதான் நான் அனுப்புறதில்லை அப்படின்னு இவங்களே
காரணம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் அழைச்சிட்டு போய் கொன்னுடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதில் ஒருத்தவர் மேபி மூத்தவராக இருக்கலாம் அந்த 9 பேரில். அதில் கொல்லலாம் கூடாது, என்ன நம்ம எங்கேயாவது அந்த ஒரு பாலடைஞ்ச கிணத்துல போட்டுருவோம், எல்லாத்தையும் எங்கேயாவது வீசி எறிஞ்சிருவோம், கொலை செய்யக்கூடாது அப்படின்னு பேசி முடிவு எடுத்து தான் தந்தைகிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட முழுமையாக நல்ல மீது ஆணையாக நாங்கள் பிள்ளைய பத்திரமாக பார்த்து அழைச்சிட்டு வருவோம், கூட விளையாடுவார், சந்தோஷமாக இருப்பார், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தால் நல்லது இல்லையேன்னு சொல்லி ஏதோ சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் பத்திரமா கொண்டுட்டு வரணும்னு அவங்களும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவங்க அழைச்சிக்கிட்டு போய் ஒரு பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுட்டு அவருடைய சட்டையில் போலியான ரத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஓனாய் அடித்து தின்றுச்சுன்றாங்க. சரியா? அப்போ அவங்க அழுது பெரிய வேதனைப்பட்டு இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு, நான் அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ்விட்ட பொறுப்பு சாட்டிட்டாங்க இல்லையா? அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணத்துல கிடக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த கிணத்துல தண்ணி எடுக்க பிரயாண கூட்டத்தில் ஒருவர் தண்ணி எடுக்கும்போது பார்க்குறாரு, அழகான ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க கூட வந்தவங்கலாம் ஓடியாந்து அவங்கள தூக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம எகிப்தில் கொண்டு போய் விற்றுருவோம் சந்தையில். ஏன்னா அந்த காலத்தில் மனிதர்களை விற்கிற ஒரு காலம், அடிமைகளாக இருந்து அவங்கள காசுக்காக பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு விற்கக்கூடிய ஒரு காலமாக இருந்ததுனால் என்ன சொற்ப காசுகளுக்கு அவரை விற்றுட்டாங்க அப்படின்ட்டு. அதில் அவங்கள வாங்கிய ஒருவர் அந்த எகிப்து நாட்டில் உள்ள ஒரு அரச அமைச்சராக இருப்பார் போல. அப்போ அவங்க எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க. அவர் நல்ல வாலிபத்தை அடைந்த பிறகு அந்த அம்மா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அழகு, ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த மெஹராஜ் பயணத்தில் பார்த்தாங்களே நபிமார்கள் எல்லாம் எடுத்து காட்டினால, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உலகத்தில் உள்ள அழகில் பாதி அழகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, மற்ற பாதி தான் உலக மனிதர்கள் அனைவருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போற்றி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அந்த அழகில் மயங்கி அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, தவறான ஒரு இதுக்கு அழைக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இல்லை இது நன்றி கெட்ட செயல், எனக்கு சோறு போட்டு வளர்க்கக்கூடிய என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டான், இது பெரிய குற்றம் துரோகம் அப்படிங்கிறாங்க. என்றாலும் என்ன, அவளும் நாடிவிட்டால் அவரும் நாடிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் திருமையில் சொல்லி காட்டி என்ன இந்த மாதிரியான ஆசை காட்டி மயக்கும் பொழுது அப்படி ஒரு இது மனுஷங்கிற அடிப்படையில் வரத்தானே செய்யும். அப்படி ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு. உடனடியாக அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஒரு முக்கியமான ஒரு இதை காட்டி, ஒரு காட்சியை காட்டி அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துட்டான். என்னத்தை காட்டினான்னு தெரியல, அல்லாவின் அத்தாட்சியை ஒன்றை காட்டினா உடனடியாக அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி திருந்திட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் அவங்க அந்த அம்மாட்ட தப்பிச்சு ஓடும்பொழுது இந்த அம்மா பாஞ்சு பிடிக்குது, பின்னாடி அவருடைய சட்டை கிழியுது. கதவை திறக்கும்பொழுது பார்த்தா அங்கே இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு வெளியில் நிற்கிறார், பார்த்துடுறார். உடனடியாக அந்த அம்மா பிளேட்டை மாற்றி, உங்களுடைய மனைவியோடு தவறாக நடக்க முயற்சி செய்த இவனுக்கு என்ன தண்டனை, அப்படி பிளேட்டை மாட்டி இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இதை பற்றி அவங்க குடும்பத்தார் ஆலோசித்து பேசும்போது, கலந்து ஆலோசித்து பேசும்போது அவங்க குடும்பத்தார்களில் ஒருத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, வயது முதிர்ந்த ஒரு இவர், நம்ம அவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிச்சிருந்தா இவர் மேலே தான் தப்பு, இவர் தான் ஏதாவது பண்ண போயிருப்பார், அல்லது பின்புறமாக கிழிஞ்சிருந்தா உன் மனைவி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சட்டை பின்புறம் தான் கிழிஞ்சிருந்துச்சு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அவங்க அவர் இருக்கார், வளர்த்த தந்தை, அவர் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த பெண்களுடைய இதுவே ரொம்ப மோசமானது, அவர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள் என்ன அப்படின்னு இதெல்லாம் நடந்தது அப்படியே மறந்துடு, இதை வெளியில் எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. பிறகு என்ன பண்ணுதுன்னா, ஊர் உலகம் எல்லாம் இதை பற்றி பேச்சு நடக்குது, இப்படி பண்ணிவிட்டாங்களாம்ல அந்த அம்மா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் சரி தானே, பொம்பளைகள் 10 வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, இல்லாட்டி அவர்களுக்கு தலைவடிச்சு போயிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டு வந்த பிறகு என்ன பண்ணி ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பித்த உடனே அந்த பெண்களை, அந்த ஊரில் முக்கியமான பெண்களை எல்லாத்தையும்
ஒரு விருந்துக்கு இந்த அம்மா அழைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணாங்களா, அந்த அம்மா அழைச்சி மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்து எல்லார் கையிலையும் பழத்தையும் கொடுத்து கத்தியும் கொடுக்குது. கொடுத்துட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க முன்னால் போன்னு அனுப்பி விடுறாங்க. அவங்க முன்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது அவங்கள பார்த்த உடனே அந்த பெண்கள் அனைவருமே மயங்கி என்ன செய்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு கையில் உள்ள பழத்தை வெட்டுறங்கிற மாதிரி கையை வெட்டிக்கிட்டாங்க கத்தியால். உடனே அந்த அம்மா சொல்லுது, பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட பேரழகனை வச்சுக்கிட்டு என்ன நான் எப்படி என்னுடைய இதை இது பண்ண முடியும், என்ன குற்றமாக பேசுனீங்களே, இப்போ என்ன ஆச்சு நீங்கள், இவரை நான் விட மாட்டேன் அப்படின்றான். சரி, நான் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்த உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க, அல்லாஹ் இந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்று, நான் இங்கே இருப்பதை விட எனக்கு சிறை தான் சிறந்ததாக எனக்கு தெரியுது, என்னை சிறையில் அடைச்சிடல்லா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி சிறையில் அடைச்சாச்சு. அப்படி சிறையில் இருக்கும் பொழுது 2 பேர் வந்து கனவு, அந்த சிறையில் இருக்கிற 2 சிறை தோழர்கள் ஏன்னா கைதியாக இருக்கிறாங்க, அவங்களோட தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 பேரும் கண்ட ஒரு கனவை பற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு கனவு கண்டோம், நான் சுமந்துக்கிட்டு போன உணவு தட்டு ஒரு சுமை கூட அதெல்லாம் காகங்கள் பிச்சு திங்க ஆரம்பிக்குது, என்ன அது மாதிரி நான் வந்து பானம் ஜூஸ் பிழிஞ்சு பானங்கள் ரெடி பண்ணி நான் மன்னருக்கு சப்ளை செய்கிறேன், இந்த மாதிரி காட்சி கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ட கனவை சுழற்றி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க நபிங்கிற அடிப்படையில் ஏகத்துவத்தை பற்றி சில செய்திகளை அவங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கனவுடைய விளக்கம் சொல்கிறாங்க. ஒருவர் அந்த கூடையில் உள்ள உணவுகளை வந்து காகங்கள் பறவைகள் தின்னுச்சின்னு சொன்னீங்களே, அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிடும், அவர் இறந்து போயிடுவார். யார் ஜூஸ் பிழிஞ்சு குடிக்கிற மாதிரி கண்டிங்களோ நீங்கள் உங்களுடைய மன்னர்கிட்ட என்ன உங்களுக்கு வேலை கிடைக்கும், அங்கே இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விடுதலை ஆகி போனவர் அவரை மாதிரி அங்கே வேலை கிடைச்சிருச்சு. அப்படி வேலை கிடைச்சிருச்சுன்னா என்னை பற்றி கொஞ்சம் மன்னர்கிட்ட என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கும்படி கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு அந்த விடுதலை ஆகி போகிறாரு அவர்கிட்ட சொல்லி விடுறாங்க. அவருக்கு அதை பற்றி பல ஆண்டுகள் மறந்து போயிட்டார். என்ன துல்ஹைன்னு வருது, அதாவது துல்ஹை அப்படின்னு சொன்னாக்க 3க்கு மேலே 10க்கு உள்ளார உள்ள வருடங்கள். அப்போ ஏறத்தாழ 7-8 வருஷங்கள் 9 வருஷம் வரலையும் இருந்துருக்குறாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அப்போ பாராட்டி சொல்கிறாங்க, என்ன அதை அடுத்த சம்பவத்தில் சொல்கிறேன். அப்போ ரொம்ப வருடங்கள் சிறையிலேயே தங்கிட்டாங்க. பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டினுடைய மன்னர் வந்து ஒரு கனவு காண்றார். என்ன கனவுன்னு கேட்டால் 7 கொழுத்த மாடுகள், என்ன மெலிஞ்சு போன மாடுகளை, இந்த மெலிஞ்சு போன மாடுகள் கொளுத்த மாடுகளை சாப்பிட்ற மாதிரியும், அந்த 7 கதிர்கள் நல்ல இதாக இருக்கிற மாதிரியும் 7 கதிர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரியும் பார்க்குறாங்க. அப்போ இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல சபையில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு மன்னர். அவங்களில் யாருக்கும் இதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஏன்னா ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டா மாட்டிக்குவாங்க. இல்லை இப்போ நம்ம நாட்டில் இன்றைக்கி உலகமெல்லாம் மார்க் அறிஞர்கிற பேரில் தொப்பி தலைப்பாவில் போட்டுக்கிட்டு ஏதாவது கனவுக்கு விளக்க சொல்கிறங்கிற பேரில் என்னத்தையாவது உளறி சொல்லுவான். சரியா? ஏன் அவனுக்கு 100 பேருக்கு சொன்னான்னா ஒரு 10 பேருக்கு பழிக்கும் இல்லையா? அவனுடைய விதிப்படி நடக்கிறது. அதை காரணமாக வச்சு ஒரு 10 பேருடைய வருமானமாவது கிடைக்கும். இங்கே மன்னர்கிட்ட சொன்னது நடக்கலைன்னா தலையை சீவிடுவார் இல்லையா? அதுக்கு பயந்து யாரும் சொல்லலை. அப்போ தான் அந்த மன்னரவையில் வேலை செய்கிறார, ஜெயிலேருந்து போனார, இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதன்படி அவர் அனுப்பப்படுறார். அப்புறமா அவர் போய் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இந்த கனவு சம்பந்தமான கேள்விக்கு கேட்குறாங்க, பதில் கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 7 வருஷம் உங்களுடைய நாட்டில் நல்ல செழிப்பாக இருக்கும், அதன் பிறகு 7 வருஷம் ரொம்ப என்ன ஆகிடும், வறுமையாக ஆகிடும், மழை இதுகள் இருக்காது, விளைச்சல் இருக்காது, ரொம்ப இதாகிடும், வறுமை ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த 7 வருஷம் விளையக்கூடிய அந்த தானியங்களை என்ன அதிகமாக அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடாமல் சேமித்து வைங்க,
எப்படி சேமித்து வைக்கணும்னு சொன்னால், அந்த கதிர்லேயே இந்த போர் அடித்து அதை விட்டு வெளியாக்கி மூட்டையில் கட்டிவிடுவோம் இல்லையா, வைக்கல் தனியாக தானியங்கள் தனியாக. அப்படி இல்லாமல் தானியத்திலேயே கதிர்களை விட்டு வைங்க, அது நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதுலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலையும் பல விதமான அறிவியல் சான்று இருக்கிற மாதிரி இதுலேயும் இதுவும் ஒரு அறிவியல் சான்று. நீங்கள் இந்த தானியங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கும் கூட அந்த கதிர்கள்லேயே விட்டு வச்சால் அது கெடாமல் இருக்கும். சரியா? அது மாதிரியான ஒரு அடிப்படையை சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட அருமையான ஒரு அறிவுரையை சொன்னதுனால அந்த மன்னர் அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அவருக்கு நான் வந்து நல்ல சன்மானம் தரணும், அற்புதமான விளக்க சொல்லியிருக்காருங்கிற மாதிரி அனுப்பிவிட்றாங்க. அப்போ தான் அந்த சிறை கைதி தோழர் போய் கூப்பிடும்பொழுது, எனக்கு மேலே குற்றம் சாப்பிட்றாங்களே அந்த பெண்கள், அந்த செய்தி என்னாச்சு, அதை விசாரித்து என்னை குற்றமற்றவன் என்று சொல்ல அப்புறம் தான் நான் வெளியே வருவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அந்த இடத்துல நான் இருந்தால் அதே சமயத்தில் வந்திருப்பேன். எத்தனை ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருந்து வெளியே வாப்பான்னு கூப்பிடும்பொழுது மறுத்துட்டாங்களே, என்னுடைய பிரச்சனை நான் குற்றவாளியாக என்னை நிரபராதியாக நிரூபித்தா தான் வெளியே வருவேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொன்னாங்க. அப்படி சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனடியாக மன்னர் அந்த பெண்களை எல்லாம் அழைத்து வர செஞ்சு எல்லாம் மீட்டிங் பண்ணி அந்த பெண்கள் நடந்ததை சொல்லிடுறாங்க. அவர் மேலே தப்பு இல்லை, இந்த அம்மா தான் அப்படி பண்ணிச்சு, நல்லவர் தான் அவர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க விடுதலை பண்ணி நிரபராதினை வெளியில் கொண்டு வந்து, அந்த நல்ல மனுஷராக இருக்கார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கார், அவருக்கு ஒரு சிறந்த இடத்துல என்னுடைய இடத்துல நான் அவரை வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட பேசி, எனக்கு இந்த தானியங்களை, அதாவது என்ன சொல்கிறது, நிதி அமைச்சர் இல்லையா, உணவு மற்ற இது இந்த மாதிரியான வேலைகளுக்குரிய பொறுப்பை எனக்கு தாங்க, அதை நல்லா நான் சேமித்து நல்ல விதமாக அதில் பணியாற்றுவதற்குரிய திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உரிய பொறுப்பை நிதி அமைச்சராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேரர்களால் அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்றாங்க. அந்த கருவூலங்களை பாதுகாக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியே அங்கே அந்த பஞ்ச காலத்தில் தான் தங்களுடைய சகோதரர்கள் வந்து அவங்க ஏரியாவிலேருந்து இங்கே அந்த அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்கேருந்து உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றாங்க இல்லையா. அப்போது தான் அவங்களுடைய இதில் அவங்க கொண்டு வந்த பொருட்களெல்லாம் வச்சு அவர் பற்றி விசாரித்து வேறு யார் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா கேட்டு தாய் தப்பன் பிள்ளைகள்லாம் கேட்ட பிற்பாடு அந்த சகோதரர் இன்னொருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத விளக்கத்தை சொன்ன பிற்பாடு அடுத்த முறை வரும்போது அவரையும் அழைச்சிட்டு வாங்க, நான் இன்னும் நிறையா தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்து விட்டு இவங்க என்ன பொருளை கொண்டு வந்தாங்களோ அதையும் அதே வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அப்போ தான் திருப்பி அனுப்புவாங்க. திரும்பவும் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்பட்டு அந்த பொருளெல்லாம் அவங்ககிட்டயே வச்சுருக்காங்க மறைச்சி. அவங்க அங்கே போய் தான் தகப்பன்ட்ட சொல்லி பிரித்து காட்டும்போது, அட பாவிகளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. இல்லை நாங்கள் தப்புலாம் பண்ணல, ஏதோ இப்படி தண்ணி மாறி வந்துருச்சு, நம்ம தம்பி அங்கே கூட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே யூசுப்புக்கு நீங்கள் என்ன அநியாயம் பண்ணீங்க எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் கண்டிப்பாக பத்திரமா கொண்டு வரோம், அவர் நிறையா பொருட்களை கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போன உடனே சந்தித்த உடனே அவங்கள்ட்ட சகோதரன்ட்ட, நான் உன்னுடைய சகோதரன் யூசுப்பு, இவன் இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு, நான் இப்போ உனக்கு ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி என்கிட்டயே வச்சுக்கிறதுக்காக ஒரு வேலை பார்க்க போகிறேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களுடைய பொருட்களோடு சேர்த்து அந்த தானியங்களை அளக்கக்கூடிய இல்லையா அளவு பாத்திரத்தை அதுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. மரக்காலோ படியோ ஏதோ ஒன்று அதில் மறைச்சி வச்சிடுறாங்க. எல்லாரும் போக விட்டுட்டு திருட்டு பயில அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க காவலர்கள் எல்லாம். என்ன எங்களை திருட்டு பயிர் என்ன காண போச்சு, நாங்கள் ஒன்றும் திருடலையே அப்படிங்கிறாங்க. கண்ட அவங்க பொருள் எல்லாம் சோதிக்கணும்னு பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய அந்த பொதியில் இந்த அளவு பாத்திரம் இருந்தது. உடனே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி செஞ்சவருக்கு திருடினவருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் நாட்டில் உங்கள் ஊரில் என்ன செய்வீங்க, அவங்கள பிடிச்சி வச்சுக்குவாங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் இவரை பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணி, நீ அப்பாக்கிட்ட எப்படி போய் சொல்கிறது, ஏற்கனவே இப்படி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டேன். அதில் மூத்தவர் என்ன பண்ணுறார், நான் இங்கேயே இருக்கிறப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, அப்பாட்ட சொல்லி வாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். இப்போ இவங்கெல்லாம் போய் நடந்த உண்மையை சொன்ன பிற்பாடு, ஏதோ மறைக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, என்னையோ அநியாயம் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே யூசுப்புக்கு செஞ்ச மாதிரி, உங்களை நான் நம்ப தயாரில்லை, எல்லாக்கிட்டையுமே நான் முறையிடுறேன்
அவன் பாதுகாமா அப்படி இப்படின்னு சொல்லி அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க, இங்கே யாரும் இருக்கக்கூடாது, போய் யூசுப் போய் அவருடைய சகோதரனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அங்கே திருப்பி போகும்பொழுது அவங்கள்ட்ட, நான் தான் யூசுப் உங்களுடைய சகோதரன், நீங்கள் என்னென்ன அநியாயங்கள் எனக்கு பண்ணீங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு என் சகோதரனுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அப்புறம் அவங்க அதற்காக மன்னிப்பு கேட்டு எல்லாம் சொல்லி கடைசியில் தன்னுடைய சட்டையை கையில் கொடுத்து சகோதரர்கள்ட்ட இதை கொண்டு போய் அப்பாவுடைய முகத்தில் போடுங்க, அவருக்கு பார்வை வந்துடும், உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் அழைச்சிக்கிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போய் சட்டையை தன்னுடைய தகப்பனார் முகத்தில் போன்ற உடனே பார்வை வந்துருச்சு. இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லி குடும்பத்தாரை அழைச்சிட்டு வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சிம்மாசனத்தில் அவங்க அனைவரையும் உட்கார வச்சு மரியாதை செஞ்சு மதிப்பளித்து, தந்தையே நான் கனவு கண்டதாக சிறுவனாக இருக்கும்போது சொன்னனே அதோடைய விளக்கம் இதுதான்ங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அவங்க அனைவரையுமே இங்கே எகிப்தில் என்னுடைய ஆளுகைக்கு கீழே அனைவரும் என்னோடு தங்குங்க, இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை, அப்படிங்கிற முழுமையான ஃப்ரீடமாக நீங்கள் வாழலாம் அப்படிங்கிற ஒரு இதை செய்கிறாங்க. இதோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்தடுத்த நபிமார்களுடைய வரலாறை தொடருவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.